ஸோ என்னடா 2 வாரம் ஆச்சு. அதாவது நான் 2 வாரம் போட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டோரி போட்டேன். அதுக்கு முன்னாடியே ஐ திங்க் நான் 1 வாரம் போடல. ஆமாம், மொத்தமாக ஒரு 3 வாரம், ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் ஆச்சுன்னே வைங்களேன். லைக் இந்த 1 மாதம் பாட்காஸ்ட் போடாமல் எங்கடா போனா அப்படின்னு எவ்வளோ பேர் கேட்பீங்க எனக்கு தெரியாது. என்னங்க அந்த அதே 10 பேர் தான். ஆனால் என்ன எப்போவுமே எனக்கு ஒரு டவுட்டுங்க. லைக் வந்து எங்கேயோ நம்ம கேட்காத ஒரு ஆள், அதாவது கேட்காத ஒரு நாள் ரொம்ப நாள் பார்க்காம நம்ம இன்ஸ்டாவில் ஏதோ ஃப்ரெண்டாக இருப்பாங்க, ஏதோ நம்ம வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோமே அப்படின்ற ஒரு கடனுக்காக அந்த மாதிரி இருக்கவங்க கூட ப்ரோ நான் அவங்க பாட்காஸ்ட்டை கேட்டேன் ப்ரோ, சூப்பராக இருக்குது ப்ரோ அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு அப்போ தான் டவுட்டே வருது, என்னடா இது லைக் எப்பப்போயோ கேட்டவங்களாம் வந்து பேசிக்கினே இருக்காங்க. ஆனால் லைக் பேசிக்காக வந்து நான் வந்து இந்த கொலாப் வீடியோஸை தவிர வேறு எந்த வீடியோவுக்குமே எனக்கு 15க்கு மேலே வந்து ப்ளேஸ் போனதே கிடையாது. பட் ஐ நெவர் கம்ப்ளைண்ட் தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்டாக பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் எனிவேஸ் ஐ எம் பேக். கொஞ்சம் நேரம் கிடச்சிருக்கு. இனிமே ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டூ. அதே சனிக்கிழமை வந்து பேசுவேன். யார் கேட்பீங்கன்னு தெரியலனாலும் நான் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ இட்ஸ் மீ ரித்தீஷ் வித் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட். இங்கே மும்பையிலிருந்து. என்னடா திடீர்னு மும்பையிலேருந்து அப்படின்றீங்களா, கேட்குறீங்களா? அதாவது நீ நான் இந்த 3 வாரம் போடாததுக்கு மெயின் காரணமே அதுதான். ஆக்சுவலி நான் வந்து லைக் பிஜி சேர்ந்துட்டேன். ஆக்சுவலி எப்போயோ லைக் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாளே நான் பிஜி மும்பையில் சேர்ந்துட்டேன். பட் இருந்தாலும் வந்து ஒரு சஸ்பென்ஸாக வைக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். இதனால பெரிய சஸ்பென்ஸு. ஃபஸ்ட்டு நீ வந்து ஒரிஜினலாகவே நீ எங்கே இருந்தேன்னு எங்களுக்கு நீ பாட்காஸ்ட்டில் சொன்னது கிடையாது அப்படின்னு மட்டும் கேட்டுறாதீங்க. நான் சைக்கிள் ஓட்டின எபிசோட்லலாம் கோயம்புத்தூர்னு கஷ்டப்பட்டு கோவி இருப்பேன். ஸோ நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன். ஸோ இப்போ நான் வந்து பிஜி படிக்கிறதுக்காக மும்பை வந்திருக்கேன். ஸோ எஸ் தட்ஸ் இட். மும்பை வந்தனால தான் இவ்வளோ நாள் இந்த ஏற்பாடுகள். அதாவது 3 வாரம் மும்பை கிளம்புற அளவுக்கு நீ அவ்வளோ என்ன பிஸியாக இருந்த அப்படின்னா லைக் நான் கொஞ்சம் மென்டலாகவும் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும் அப்படின்றக்காக லைக் அந்த டைம்லாம் எடுத்துனேன். நிறையா ஷாப்பிங்ஸ், மால்ஸ், சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறி வாங்க தான் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை. லூலு மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்கன்னா அங்கே போல் மற்ற சூப்பர் மார்க்கெட் அங்கெல்லாம் போய் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் வேலையில் பிஸியாக இருந்ததால் என்னால் வர முடியல. அண்டு போன வாரம் சனிக்கிழமை தான் நான் வந்து இங்கே லேண்ட் ஆகி லைக் கொஞ்சம் இந்த டாக்குமெண்ட்டு சப்மிஷன் அந்த வேலைகளெல்லாம் இருந்த காரணத்தினால் ஐ குடன்ட் போஸ்ட் எனிதிங். ஸோ வந்து நான் அடுத்த வாரம் எப்படி இருந்தாலும் போஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நல்ல முடிவோடு இருந்தேன். லைக் எந்த கண்டென்ட் ஆக்சுவலி நான் வந்து ஒரு 3-4 கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ரிலேட்டட் டு மூவிஸ் தான். ஸோ நம்ம அது எதாவது போடலாமா அப்படி இப்படின்னு நினச்சேன். அப்போ ஓகே சரி நம்ம கொஞ்சம் ரேண்டம் டாக்காகவே போயிடலாம் இந்த வாரம் அப்படின்றப்போ இந்த டாக் அவ்வளோ ரேண்டமாக இருக்காது பைதவே. அதாவது என்னோட இந்த 1 வாரம் மும்பை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இந்த எபிசோடில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த 1 வாரங்கள் மும்பையில் எப்படி இருந்துச்சுன்னா சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான். பட் ஐ வில் கம் டு த குட் பார்ட் இன் த செகண்ட் ஆஃப். ஸோ வந்து இந்த ஃபஸ்ட் ஹாஃபில் நான் வந்து இந்த சோகால் மும்பை மான்சூன் அப்படின்னு என்னை சொல்லி ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டு இந்த மழை படுத்துகிற பாடு இருக்கேங்க. ஐயோம்மா என்னங்க ஊருது. நான் சூரியனை பார்த்தே லைக் நான் கடைசியாக கோயம்புத்தூர்லேருந்து வரப்போ சூரியனை பார்த்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு சூரியனை பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை. மழை பேஞ்சிட்டே இருக்குது. என்னடா அது எப்படா நிற்கும் அப்படின்னு தெரியாமல் அது பாட்டுக்கு பேஞ்சிட்டே இருக்குது. சரியான கடுப்பாக இருக்குங்க சத்தியமாக. லைக் ஆக்சுவலி எனக்கு கோயம்புத்தூர்லேயே லைக் மழை வந்தால், அதாவது நான் வெளியே இருக்கும்போது மழை வந்தால் நினைஞ்சிட்டே போயிடலாம். ஆனால் வெளியே கிளம்பும்போது மழை வந்தால் வீட்டில் விடுவாங்களா? மாட்டாங்க. ஆனால் இங்கே சரி மழை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கிளம்பலான்னா என்கிட்ட வண்டி கிடையாது. அது இல்லாமல் மழைன்னா சும்மா போயிடுது இல்லைங்க. நாங்கள் இருக்கிறது கொஞ்சம் ஹில்ஸ் அந்த மாதிரி ஏரியாவா, மழை அப்படியே ரோடெல்லாம் அப்படியே ஆறு நதியாக தண்ணி ஓடும். நம்ம நடந்து போனோம்னா எங்களை முடிஞ்சு பேண்ட், அதாவது ஷூ மட்டும் நினச்சா பரவாயில்ல, காலே நினச்சிடும். அந்த மாதிரி தான் பெய்யும் மழை. ஸோ அதனால் லைக் வெளியே போகவே கடுப்பாக இருக்குது. அதாவது நான் 1 வாரத்தில் பெருசாக வெளியே சுத்த முடியாதுன்னு வைங்களேன். எங்கள் காலேஜ் போகிறே ரோதனையாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இங்கே பயங்கர காண்டுன்னா இங்கே இருக்க ஆட்டோ கார்ஸ். அதாவது நம்ம ஊரெல்லாம் ஆட்டோக்காரங்க எவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல. நம்ம ஊரில் வந்து எங்கள் வீட்டிலேருந்து தெருமுக்கம் இந்த கடைக்கு போனாலே 100 ரூபா கேட்பாங்க. இங்கே அந்த மாதிரி இல்லை. இங்கே நீட்டாக மீட்டர் மெயின்டைன் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாளைக்கு. என்ன ஆச்சு, நான் இருக்கிற ஏரியா வேறு கொஞ்சம் வந்து கரடுமுரடான பாதைகள் கொண்ட இந்த கரடுமுரடான இந்திய பாதைகள் அப்படின்றப்போ நான் வந்து நம்ம ஊரில் இருக்கிறதே கரடுமுரடுன்னு நினச்சிட்டு இருந்தேன்.
இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையான கரடுமுரடுனா என்னன்ட்டு. அதாவது நம்மளாம் ரோட்டுக்கு நடுவில் வந்து குழி இருக்கும், இல்லை வந்து இந்த ரெகுலர் கிளீஸியாக நான் சொல்லுவேனே, அதாவது குழிக்கு நடுவில் ரோடு இருக்கும்னு. இங்கே அதுவே இல்லை, குழி மட்டும்தான் இருக்குது, ரோட்டையே காணும். மழை வேற வருதா, நல்லா வந்து ஏரிகள் வந்து சமுத்திரங்கள் ஆயிடுது, ஃபுல்லாக தண்ணி தேங்கி நின்று நடந்து கூட போக முடியாது, அந்தளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி பேசிக்காக என்னென்னா எங்கள் காலேஜ் வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதாவது நடந்து போனால் 10 நிமிஷம், ஆட்டோவில் போனால் அரை மணி நேரம். அது ஏன்னா வந்து நாங்கள் பேக் கேட் கிட்டே இருக்கோம். லைக் வந்து பேக் கேட் மூலயமா வண்டி எதுவும் விட மாட்டாங்க. இன்னொன்று பேக் கேட் வழியே உள்ளே போனால் பக்கம்தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, சுற்றி தான் வந்து ஃப்ரண்ட் கேட்டில் தான் போகணும். பேக் கேட் வந்து இந்த ஏதோ லைக் ஃபிலிம் சிட்டியோடது, மற்றவங்க இருக்க பர்மிஷன் இல்லைன்றனால 7 கிலோமீட்டர் சுற்றி போகணும். இது 10 நிமிஷம் போனால் 1 கிலோமீட்டர் தான் வரும், ஆனால் 7 கிலோமீட்டர் சுற்றி போகணும். ஆனால் அது மேட்ரு இல்லை. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 3 நாளைக்கு எனக்கு நீட்டாக மீட்டர் மெயின்டைன் பண்ணாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் நான் சொன்னேனே, இந்த ஆறு, நதி, சமுத்திரங்கள், கரடுமுரடான பாதைகள், இதெல்லாம்னால ஆட்டோக்காரங்களே வந்து வரமாட்டேங்கிறாங்க. அதாவது என்னென்னே தெரில. அதாவது 2 விஷயங்கள். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு விஸ்லிங்வுட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் சிட்டி காலேஜ் அப்படின்னு சொல்லணும். அதை ஃபிலிம் சிட்டி காலேஜ் சார், பையா ஃபிலிம் சிட்டி காலேஜ் அப்படின்னு நான் சொன்னோம்னா வந்து ஒருத்தன் வர மாட்டேங்கிறாங்க ஆட்டோக்காரன். நான் அந்த மாதிரி தலையாட்டிட்டு எகத்தாளமாக தலையாட்டிட்டு போகிறாங்க. நான் ஜென்ரலாக இந்த மாதிரி எனக்கு எப்போவுமே இந்த ஆட்டோக்காரர்கள், இந்த இதில் செகண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், அவங்க மாதிரி ஒரு மரியாதை இருக்கும். இப்போயே அந்த மரியாதை இன்னும் எனக்கு போகலை. ஆனால் கடுப்பாகுதுங்க. நம்ம வந்து நம்மளே வந்து லைக் எப்படியா புது ஊருக்கு வந்திருக்கோம், புதுசாக போய் நல்லா புதுசாக வந்திருக்கோம் காலேஜுக்கு, கொஞ்சம் டைமிங்லாம் மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரி இருப்போம். அந்த மாதிரி நேரத்தில் அண்ணன் போகணும்னு கேட்டால் ஒருத்தன் வர மாட்டேங்கிறான். லிட்ரலாக அதாவது எங்கள் வீட்டிலேருந்து காட்டினா நான் சொல்கிறேன் 120 ரூபா சரியா மீட்ரு, 150 ரூபா கொடுக்குறேன் வாங்கன்னா 200 கொடுக்குறாங்க. ஏங்க நானே இங்கே வந்து சொந்த காசுனா அதாவது வீட்டிலேருந்து அனுப்புனா அது 1 மாதத்துக்கு என் சொந்தமாக இருக்கணும்ல, அதில் அந்த சொந்த காசில் தான் நான் இங்கே வாழ்கிறேன். ஒரு ஆட்டோக்கார் கூட வர மாட்டேங்கிறாருங்க. எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா? அட என்னடா இது. நான் லிட்ரலாக வந்து வீட்டிலேருந்து காலேஜ், அதாவது பேசிக்காக என்னென்னா வீடு சூப்பர், காலேஜ் எக்ஸ்ட்ராடினரி, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக சொல்கிறேன், மற்றதெல்லாம் நான் சொல்கிறேன் செகண்ட் ஹாஃபில். இந்த வேர்ஸ்ட் பார்ட்டை நான் முடிச்சு விட்றேன் சரியா. லைக் இந்த நடுவில் இருக்க அந்த ஏரியா வீடுக்கும் காலேஜுக்கும் அவ்வளோ கடுப்பாதுங்க. ஏன்டா இப்படி சரி அப்படி தான் ஒரு ஆட்டோ கழிச்சு போகிறோம்னா, அதாவது வந்து எப்படின்னா ஆட்டோ குலுங்கல் ஆட்டோ கூட இல்லை, இது வந்து உருளல் ஆட்டோ, உருண்டு தான் போகும், அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கா சரி நமக்கு மட்டும்தான் எப்படி இருக்குன்னு கேட்டால், உள்ளூரில் மும்பையில் இருக்கவனுக்கு இதே கடுப்பு தான். என்னடா ஊர் இது, எப்போ பார்த்தா மழை பெய்யுதுன்றான். இந்த மான்சூன்லாம் சத்தியமாக நான் சொல்கிறேன் டவுனில் இருக்கவங்க தாங்க. பேசிக்காக நான் இருக்கிறது வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான ஒரு ஒரு மலைவாழ் பகுதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த இடம். நான் மும்பை என்னென்னமோ ஆசைப்பட்டு வந்தால் இங்கே வேறு என்னென்னமோ இருக்குது, காடுகள், மலைகள், அதுதான் ஏரி, சமுத்திரம் அனைத்தும் இங்கே இருக்குது. ஆனால் பரவாயில்ல, டீசெண்டாக என்னென்ன பொருட்கள், இந்த அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் என்னை சுற்றியே இருக்குது. ஆனால் என்னோடய ஒரு முக்கியமான அத்தியாவசிய தேவைன்றது சினிமா, அது இங்கே இல்லை, ஆட்டோ பிடிச்சி வெளியே தான் போகணும். ஸோ வந்து அந்த மாதிரி தான் இந்த மாதிரி லைக் ஒரு மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக பார்த்தீங்கன்னா நான் வாழ்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது, ஆனால் என்னை சுற்றி இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இல்லை. ஸோ அதனால் லைக் பார்ப்போம், ஓரளவுக்கு செட் ஆகிரும் என்று நினைக்கிறேன். செட் ஆகவில்லை என்றாலும் நான் செட் பண்ணி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால ஓகே, ஹோப் ஸோ திங்ஸ் கோ குட். லைக் ரொம்ப நாள் கழிச்சு பேசுகிறதுனால டங் ட்விஸ்டர்ஸ் ஆகுது. அதாவது டங் ட்விஸ்டரே இல்லைனாலும் நான் நார்மலாக பேசினால டங் ட்விஸ்டர் மாதிரி ஆகுது. ஸோ கைண்ட்லி டூ அட்ஜஸ்ட் வித் இட். ஐ லைக் get it better in the following episodes. Coming to the good aspects அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் அங்கேருந்து கிளம்புனேன். நாங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து நான் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வேறையா சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ணா அப்பப்போ மட்டும் வயிறில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அப்படியே எட்டி பார்த்துட்டு, அதாவது நான் வந்து லைக் ஓரளவுக்கு பார்க்குறதுலாம் எக்ஸைட் ஆகிற ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். தர்ஷிக்கில் அப்படி கிடையாது, ரொம்ப ரேராக எக்ஸைட் ஆகும். அவனே ஃப்ளைட்டுக்கு வந்து எக்ஸைட் ஆகிட்டு இருந்தான். அதில் ஓகே. அப்புறம் பார்த்தா அவனும் ஃபஸ்ட் டைம் போல் ஃப்ளைட்டில், அந்த 2 பேரும் பாட்டுருந்தான். எங்கள் பின்னாடி முன்னாடி இருக்கவங்கள யாரா அவனுங்க ஜோக்கர் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. லிட்டரெல்லாம் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் வந்து ஏறி உட்காந்தோம், கொஞ்சம் அந்த குழுங்கள்லாம் அப்படியே அது ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. சோறு கொண்டு வந்தாங்க, அது ஒரு அரை மணி நேரம் சாப்பிட்டோம். அப்படியே வெளியே எட்டி பாட்டு இருந்தால், தம்பி இதான் மும்பை அப்படின்ட்டாங்க. இது மும்பையா? ஏங்க என் ஃப்ரெண்ட்ஸ் 1.5 நாள் வந்தாங்க, நீங்கள் என்ன 1.5 மணி நேரத்தில் எனக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க எப்படி அப்படின்னா, அதான்ப்பா மும்பைலாம் வந்துச்சுப்பா, இறங்குப்பா அப்படின்னாங்க.
அப்புறம் நாங்கள் வந்து அப்படியே மேலேருந்து அப்படியே இதுதான் மும்பை, இதுதான் மும்பை, இதுதான் மும்பைன்னு காற்றுலேயே பார்த்தா அவங்க சொல்கிறாங்க, தம்பி இது மும்பை இல்லை இது பூனே அப்படின்றாங்க. என்ன இது மும்பை, அப்போ என்ன வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா, அப்போ நாங்கள் வந்து இறங்குறதே வந்து 4 ஊர் தாண்டி தான் இறங்குவோம் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இருந்துச்சா ஃப்ளைட்டுன்றது அப்படியே ஒரு பெரிய இடம் தான் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் நாங்கள் இருந்த ஃப்ளைட் வந்து கொஞ்சம் குட்டி ஃப்ளைட் தான். ஆனால் நான் போன முதல் டைமுக்கு ரொம்ப அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ போய் ஃப்ளைட்லேருந்து இறங்கிட்டோம். ஃப்ளைட்லேருந்து இறங்கி ரயில்வே ஸ்டேஷன் வாழ்க்கை தோசில் சொல்லிட்டேன், அதாவது ஏர்போர்ட் வெளியே போகணும். அப்போ நான் கற்றுக்கிட்ட முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து மும்பை கூட சீக்கிரம் வந்துடலாம். ஆனால் மும்பை ஏர்போர்ட்லேருந்து வெளியே வர்றது இருக்கே அது ரொம்ப நேரம் ஆகுதுங்க. இங்கே போயிட்டே இருக்குது, நாங்கள் நடந்துகிட்டே இருக்கோம். எங்கள் ஊரில் ரேஸ் கோர்ஸ் நான் 2 ரவுண்ட் சுற்றிருப்போம் போல் அந்த நடந்த நடப்புக்கு. அந்த மாதிரி போயிட்டே இருக்கோம். அப்புறம் கடைசியாக போய் லக்கேஜில் எடுத்துகிட்டு வெளியே போனால் வந்து 1500 2000 கேட்குறாங்க டாக்ஸிக்கு. என்னங்க 2000 எங்க, நாங்கள் எங்கள் ஊரில் 2000 ஒரு நாள் ரெண்ட் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வந்துடுவோம் டாக்ஸியை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா நோ ப்ரோ 2000 ருபீஸ் அப்படின்னாங்க. என்னையா போங்கடாடி அப்படின்ட்டு நான் அப்புறம் நானே தனியாக வந்து ஊபர் புக் பண்ணி போனேன். அப்புறம் தான் வந்து சொன்னேன், இந்த கரடு முடாரம் ரோடுகளில் வந்து என்னோடய இன்ட்ரடக்ஷன் தான் அது. எங்களுக்கு வர பயம், ஐயையோ நம்ம மும்பைனா வந்து பத்தமீசுதல் அப்படி இருக்குன்னு நினச்சி வந்தோம்னா எங்கே செல்லும் இந்த பாதைன்ற மாதிரி ஆகிட்டு இருக்கே. ஏன்னா அந்த ரோட்டை பார்த்தாலே பயமாக இருக்குது, காடு மலைகள் அந்த மாதிரி இருக்கா. நம்ம மும்பை பெரிய பெரிய பில்டிங்ஸ், மெரின் டிரைவ் அதெல்லாம் ஆசைப்பட்டு வந்தால் இங்கே என்னென்னா இப்படி இருக்கே அப்படின்னு பயமாக நான் வந்து ஒரு ஐயோ அவர் பேர் என்ன, அயன் முகர்ஜி படம் ஆசைப்பட்டு வந்தேன். எனக்கு அனுராக் கஷ்யப் பாலா படத்தெல்லாம் காட்டுறாங்கன்ற ஒரு பயம். ஸோ வந்து எப்படியோ ஓரளவுக்கு ரூமுக்கு வந்துட்டோம். அப்புறம் வந்து ரூம் வந்து பார்த்தா ஐ வாஸ் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா மும்பையில் இந்த மாதிரி ரூம் கிடைக்கிறது கஷ்டம். பட் வெளியே இருந்து பார்த்தா உங்களுக்கு என்னடா, அதாவது நாங்கள் வாங்குகிற ரெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குற ரெண்ட்டுக்கு இந்த 2 ரூமு ப்ளஸ் ஒரு குட்டி கிச்சன், ஒரு நல்ல ஒரு பாத்ரூம், அதாவது பாத்ரூம் தனி டாய்லெட் தனி, அதுவே வந்து எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம வந்து இது ஒரு நல்ல ரூமில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷம். அது இல்லாமல் ஏசி ஃப்ரிட்ஜஸ் அனைத்தும் இங்கே ரெண்டிலே அடங்கிவிடும் அப்படின்றனால ஐ வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ் வித் த ரூம். ஸோ வந்து இங்கே வந்துட்டோம். அடுத்த நாள் வந்து போய் காலேஜ் போனோம். அதாவது வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் நான் தான் டோக்கன் நம்பர் 1 2023 பேட்ச் டாக்குமெண்ட் சப்மிட்டேஷன் 3வது நாளில் டோக்கன் நம்பர் 1 டிக்டிஷ் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்களான்னு தெரில. ஆனால் நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ வந்து நான் வந்து இந்த மாதிரி டோக்கனை வாங்கிட்டு போய் அனைத்து ப்ரொசீஜர்களையும் முடித்து விட்டுட்டு எங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் காலேஜ் யூனிஃபார்ம் கேட்க ஒரு மாதிரி இருக்குல்ல, ஆனால் அதுதான் உண்மை. காலேஜில் டிஷர்ட் என்ற ஒரு யூனிஃபார்மை கொடுப்பார்கள், அதெல்லாம் வாங்கிட்டு ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு ஈவினிங் போய் ஒரு குடும்பம் நடத்துகிற அளவுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் பண்ணிவிட்டு வந்து எல்லாம் செட்டில் பண்ணி அப்புறம் அடுத்த நாள் அப்பா கிளம்பிட்டார். ஸோ வந்து நான் வந்து அப்படியே வந்து அப்போ இனிமேல் நம்ம தனிமையோடு வாழ போகிறோம், அப்படித்தான் தனிமையானா சுயமாக வாழ போகிறோம் அப்படிலாம் வந்து முடிவு எடுத்துகிட்டு முதல் நாளே ஊர் சுற்ற போயிட்டேன். நாங்கள் பேர் சுயமாக வாழ போகிறோன்னா இதை ஊர் சுற்றுறதானா அப்படின்னு கேட்டுறாதீங்க. நீங்கள் பேசிக்காக என்னென்னா வந்து நாங்கள் மும்பை வந்திருக்கோம், வந்து அடுத்த நாள் வந்து கிளாஸு, நாங்கள் வந்து சரி ஊர் சுற்றுறதுக்கு எக்ஸ்கியூஸாக தேவை, ஊர் சுற்ற போயிட்டோம். அவ்வளோதான். போயிட்டு நாங்கள் வந்து எங்கள் நண்பர்களை மீட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மாவீரன் படத்துக்கு நான் போயிட்டேன், நானும் என் ஃப்ரெண்டும். ஏன்னா தர்ஷிக்கும் வந்துட்டான். ஆனால் நான் இங்கே வந்து அதாவது என்னோடய மாத சம்பளத்தில், அதாவது மாத சம்பளம் இல்லை மாதத்துக்கு வீட்டிலேருந்து காசில் ரொம்ப டங் ட்விஸ்டராக இருக்குது. ப்ளீஸ் சாரி, ஐ எம் வெரி வெரி சாரி, மறுபடியும் கேட்டுக்கிறேன். இந்த வீட்டிலேருந்து வர காசில் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை, அதாவது வந்து நான் அந்த தொகையை சொன்னப்போ எல்லோரும் வந்து இவ்வளோ தொகையாக திரைப்படத்துக்கு அப்படின்னு எல்லோரும் கேட்டாங்க. பட் எஸ், நான் வந்து இங்கே படம் ஃபிலிம் சிட்டியில் தான் படிக்கிறேன் அப்படின்றப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் அ வெரி சினிமா ரிலேட்டட் கோர்ஸ் அப்படின்றனால நான் எனக்கு படம் பார்க்க பிடிக்கும். அங்கே மாதத்துக்கு ஒரு படத்துக்கு போவேன், இங்கே சரி ஓகே வாரத்துக்கு ஒரு படத்துக்கு போவோம், ஐ மீன் ரிலீஸ் ஆச்சுன்னா, இல்லாட்டி ஹெல்த் ஸ்கிப்பிட். ஸோ வந்து அதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி வந்து போன வாரம் மாவீரன் படத்துக்கு போயிட்டு அப்புறம் போனோம், சர்ச் கேட் போனோம். சர்ச் கேட்லேருந்து இறங்கி மெரின் டிரைவ் போனால் நம்ம எப்படின்னா, நம்ம ஜென்ரலாக எப்படின்னா லோ எண்ட், அதாவது இந்த ரோட்டு கடையெல்லாம் இருக்கும், கொஞ்சம் ஹை எண்ட் இந்த 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும். நம்ம வந்து இந்த மிடில் இருக்க ஹோட்டல்கள்லாம் சாப்பிட்றவங்க. ஒரு ஹோட்டல் இல்லைங்க, என்னடா அது, நானும் தர்ஷிக்கு நடக்கிறோம் மெரின் டிரைவோட முக்குக்கே போயிட்டோம். நாங்கள் ஒரு ஹோட்டலில் காணோம். எங்களுக்கு போங்கடா இது என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுக்கு அப்படியே திரும்பி வந்தால் அப்புறம் ஃபஸ்ட்டு ஷானியா வந்தாங்க. அப்புறம் போய் ஷானியா பாட்டர்ஸ் அண்ட் ஐஸ்கிரீம், அது வந்து கப்பிலே போட்டு கொடுத்துருக்கலாம், ஏதோ சாண்ட்விட்ச்னு சொல்லி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு அது. அப்புறம் சூர்யா சபரிஷாலாம் வந்தாங்க. நாங்கள் வந்து அப்படியே வந்து
அப்படியே வந்து ஒரு வாக்கிங் போனோம். அப்புறம் அவங்களும் நாங்களே நடந்து ஓஞ்சி போயிருக்கோம். இல்லை பார்த்ததுக்கு அவங்களும் வேறு தனியாக டாமினோஸ் போகலான்னு சொல்லிட்டு, அதாவது வந்து கோயம்புத்தூர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் கூப்பிட்டு போனாங்க. ஐ மீன் அந்த தூரம் நடந்தே போனோம், அவ்வளோ தூரம். அவ்வளோ நேரம் நடந்து போய் அப்புறம் ஓஞ்சி போய் டாமினோஸ் சாப்பிட்டு அப்புறம் ரிட்டன் வர சரியான மழை. பரவாயில்ல, வீட்டுக்கு வரப்போ என்ன மழைன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு ட்ரெயின், ஒரு பஸ்ஸு, நாங்கள் வந்து ரொம்ப அப்படியே காம்ப்ளிகேட்டட் டிரான்ஸ்போர்ட்டிசம் இருக்கும் இந்த கரடுமுடான பாதைகள் அப்படின்னு நினச்சிட்டு வந்து போனால், இல்லை அப்படிலாம் கிடையாது. இட் வாஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ரூபா டிக்கெட் ட்ரெயினுக்கு, 5 ரூபா டிக்கெட் பஸ்ஸுக்கு நேராக வந்து எங்கள் ரூம் முன்னாடியே இறக்கி விட்டாங்க. இட் வாஸ் வெரி குட். அப்புறம் வந்து காலேஜ் போனோம். நமக்கு அந்த பயம் இருக்குல்ல, நம்ம நார்த் இந்தியா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், நான் வேறு போகிறது கொஞ்சம் பெரிய இடத்து காலேஜ் அப்படின்றனால ஒரு பயம் இருந்துச்சு. லைக் இப்படிலாம் போனால் நம்மகிட்ட பேசுவாங்களா அப்படின்னு. போனால் அங்கே போனால் ஒரு பையன் நம்மகிட்ட, ப்ரோ யூ ஃப்ரம் சவுத் இந்தியா, ஐ லவ் சவுத் இண்டியன் ஃபிலிம்ஸ் அப்படின்னு வந்து அப்படியே யூஸ் லைக் அவ்வளோ லைக் பேசுகிறான். நமக்கு அப்போ நம்ம அங்கே இருந்துட்டு என்னடா சவுத் இந்தியா எப்போ பார்த்தாலும் மசாலா படம் எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இங்கே ப்ரோ யுவர் மசாலா ஃபிலிம்ஸ் நோ ப்ரோ அவன் சொல்கிறான் ப்ரோ பாலகிருஷ்ணா ப்ரோ. என்னது பாலகிருஷ்ணாவா? லிட்டராக அவன் பாலகிருஷ்ணாவே சொல்கிறாங்க. ஜெய் பாலையா? ஜெய் பாலையாவா? என்னடா நீ? அப்புறம் எனக்கு பயம், என்ன ஜெய் பாலையாவெல்லாம் ஒரு ஸ்டார்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த நார்த்தில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எனிவே லைக் எனக்கு லைக் ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் வந்து என்ன தான் வந்து பெருசாக ஹிந்தி பாடல்கள் கேட்டாலும் ரேஷியோவாக லைக் எனக்கு தமிழ் படங்கள் தான் நிறையா பிடிக்கும் அப்படின்றனால லைக் கொஞ்சம் செட் ஆச்சு. அப்புறம் பார்த்தா லைக் எங்கள் கேங்கே வந்து இட் இஸ் டீ டோட்டலர் கேங் அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் பெருமிதமாக இருந்துச்சு. ஸோ வந்து அனைவரும் நம்ம ஐடியாலஜிக்குள்ளே அடங்கி இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் ஒரு வார காலேஜ் முடிந்து போன வாரம் மாவீரன், இந்த வாரம் ஓப்பன்ஹைமர் போனேன். அதாவது எல்லோரும் ஓப்பன்ஹைமர் என்னடா அது புரிய மாட்டீங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க, விளையாண்டுறீங்களா? படமே அதுதாங்க ஏங்க. இது பயோகிராஃபினா உங்களுக்கு என்ன அடித்து பறக்க விட்டு பாம்பாமாக வெடிக்க வைப்பாங்களா? அவரே சொல்ல ஜீரோ சிஜிஐ ஷார்ட்ஸு அப்படின்றப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிச்சு போகணும். ஏன்னா நான் வந்து எப்போவுமே ஒரு படத்துக்கு போகிறேன்னா அது எந்த மாதிரி படம் அப்படின்றது ஒரு குட்டியான ஏதாவது ஒரு ரீசர்ச்சாவது பண்ணிட்டு போவேன். ஸோ வந்து எனக்கு சொல்லிட்டாங்க இட்ஸ் எ வெரி கான்வர்சேஷன் ஓரியன்ட் ஃபிலிம் அப்படின்றப்போ லைக் ஐ வாஸ் வெரி மச் கன்வின்ஸ்ட். அப்புறம் போய் படத்தை பார்த்தா லைக் படம் ஃபுல்லாக பேசிகிட்டே தான் இருப்பான். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். 3 மணி நேரம் 10 நிமிஷம் படம் லைக் எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அந்த ஒரு பரபரப்பு குறையாமல் இருந்துச்சு. எஸ்பெஷலி வந்து ஒரு அந்த நியூக்ளியர் பாம் ஹிரோஷிமா நாகசாகியில் வெடிச்சதில் அதை கண்டுபிடிச்சோட கதை தான். அவர் தான் ஓப்பன்ஹைமர். சரியா? அந்த பாம்பை வந்து டெஸ்ட் பண்ணக்கப்புறம் படத்தில் கடைசி ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறியா, ஒரு 40 to 45 மினிட்ஸ் அந்த ஸ்ட்ரெச் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் லைக் பிக்கி பிளைண்டர்ஸ் வரல அந்த ஹீரோ, அந்த அவர் பேர் வர டக்கு ஞாபகம் மாட்டேங்குது, அவர் செம்மையாக பண்ணியிருந்தாப்புல. அப்புறம் வந்து நம்ம அயன்மேன் ராபர்ட் டவுனி ஜூனியர், அவர் வந்து எப்படின்னா நான் வந்து ஸ்க்ரீனில் அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நான் ரியலைஸே பண்ணேன், ஓ இது ராபர்ட் டவுனி ஜூனியர்லன்னா அவருக்கு வந்து அந்த வயசான கெட்ட போட்டிருந்தாங்க. அண்ட் தட் கை வாஸ் லைக் செம்மையாக இருந்தாப்புல. இது அவரோட கேரக்டர் எப்படின்னா வந்து லைக் வந்து இந்த ரங்கஸ்தலமா அந்த ரங்கஸ்தலம் படத்தில் வந்து பிரகாஷ் ராஜோட கேரக்டர் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். என்னடா அதையும் இது கம்பேர் பண்ணுறேன்னா லைக் அந்த மாதிரி தான் ஷேட் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். அப்புறம் எமிலி பிளண்ட்டா, ஆமாம் எப்படி கரெக்டாக பேர சொன்னோம் பார்த்தீங்களா, அவங்க தான் ஹீரோயின் கேரக்டர், அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து என்னோடய ஒரு வார மும்பை வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஆக்சுவலி வந்து என்னோடய காலேஜில், அதாவது நான் அந்த ஒரு வாரமாக காலேஜ் ஓரியன்டேஷன், அப்புறம் 2 நாள் கிளாஸில் என்ன நடந்துச்சு அப்படின்றத என் தனியாக ஒரு வெப்சைட் போடலாம். நான் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. லைக் அது வந்து நான் சினிமாவே போடலாம். லைக் நான் ஃபிலிம் ஸ்கூல் தான் நான் படிக்கிறேங்க இப்போ ஆக்சுவலி. ஸோ வந்து பல சினிமா இன்சைடர்ஸ், நிறையா இண்டஸ்ட்ரி பீப்புள் தான் எங்களுக்கு டீச் பண்ண வருவாங்க. ஸோ வந்து லைக் இன்னும் கொஞ்சம் நிறையா இப்போ நான் வந்து அந்த பேசிவிட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து உங்கள்கிட்ட அதெல்லாம் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ பேசிக்காக ஒரு வாரம் எப்படி இருந்துச்சுன்னா, ரூம் நல்லாயிருக்கு, காலேஜ் நல்லாயிருக்கு, நடுவில் இருக்க ரோடு ரொம்ப கேவலமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, ஐ ஹோப் மை வெஹிக்கிள் வில் பி இன் ஹியர் இன் 1 வீக். ஸோ அனைத்தும் எப்படியே நல்லா போகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, நல்லா தான் போகுது. அப்புறம் இன்னொரு நல்ல ஒரு இன்சைடர் நான் சொல்கிறேன். என்னென்னா, என்னோடய ஹிந்தி வந்து நான் இங்கே வந்து ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் மை ஹிந்தி. ஏன் தெரியுமா? நான் பேசுகிறது புரியுதுங்க. அதை விட நமக்கு என்ன வேணும்? அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க சரி இவன் ஏதோ ஹிந்தியில் ட்ரை பண்ணுறான் அப்படின்னு நம்ம அவங்க கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் ட்ரெயினில் போகிறப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் என்கிட்ட பேசுகிறாரு, அவர் பேசுகிறது எனக்கு புரியுது, நான் பேசுகிறது அவருக்கு புரியுது, நாங்கள் ஹிந்திலே பேசிக்கிறோம். அப்போ நான் தீச்சே அப்படின்ற மாதிரி உள்ளே இருந்துச்சு. ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி அப்படியே அதை அடக்கி வச்சுட்டு அப்படியே ஐயா பையா லைக் இவங்ககிட்ட ஹிந்தி பேச வர மாதிரி டக்குன்னு. பட் யூனோ தட் நீட்ஸ் எ ப்ரிப்பரேஷன். ஏன்னா ஹிந்தியே தமிழில் உருவாக்கி சொற்களை அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்கன்னா அப்புறம் ஹிந்தின்னா இங்கிலீஷ்னால்
எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சாரி, ஹிந்தினா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றனால ரொம்ப குளறுது. ஸோ வந்து இந்த மாதிரி குளறுகள் எதுவும் இல்லாமல் நான் அடுத்த வாரம் வந்து ஏதாவது ஒரு கண்டென்ட் ஓரியன்டாகவோ இல்லை எங்கள் காலேஜ் ஓரியன்டாகவோ இல்லை ஏதாவது ஒரு ஓரியன்டாகவோ வந்து ஓரியன்டேஷன் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் ரித்தீஷ். இட்ஸ் ஜஸ்ட் அனதர் பாட்காஸ்ட்.